இன்றைக்கி பால் கொழுக்கட்டை ரெசிபி தான். ரொம்பவே சிம்பிளான மெத்தட். 1.5 கப் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சுட்டு 1 கப் மாவை எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த தண்ணி கொதித்த தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ வெள்ளத்தை சின்ன சின்னதாக இடித்து அதையும் பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேப்பாக உருட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 கப் தண்ணி இருக்குல்ல, அதை நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதை சேர்த்துறோம்னால கொதிச்சதுக்கப்புறம் தான் சேர்த்து உருட்டும் போதே கொஞ்சம் மாவை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வெள்ளம் பாகு இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் அந்த கரைச்சி வச்சுருந்த அந்த மாவையும் இதில் சேர்த்துடணும். சேர்த்து இது ஏன் சேர்க்கணும்னா அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், துருண தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது போக போக உங்களுக்கு கொஞ்சம் கெட்டிப்படும். இப்போவே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். சின்ன வயசுலேருந்து இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் கேட்டு நிறையா டைம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். எங்கள் ஏரியாவில் இது ரொம்ப ஸ்பெஷல். செட்டிநாடு ஏரியாவில்